ஹல்லேலூயா. மே மாதம் 1ஆம் தேதி இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது உழைப்பாளர்கள் தினம். சோர்ந்து போயிருக்கிற உங்களை திடப்படுத்துவார். ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் திருவுளம் பற்றினார். அதை நிறைவேற்றுவார். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. இந்த மே மாதம் 1ஆம் தேதி உழைக்கிற வர்க்கத்திற்கான ஒரு நாள், உழைப்பாளர்கள் தினம் என்று இந்த நாளிலே உலகம் முழுவதும் அனுசரிக்கிற ஒரு நாள். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உயர்த்துகிறவர், உன்னை உயர்த்துகிறவர், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உன்னை உயர்த்துகிறவர். அது ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, உன்னை உயர்த்துகிறவர். அதற்கு இந்த மாதத்திலே கொடுத்த வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும் போது மண்ணினாலே உருவாக்கினார். அதை நாம் உணர வேண்டும். ஆனால் மனிதனுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் ஒரு மிஷின் லைஃப் போல ஆகிவிட்டது. கடவுளை மறந்து விட்டார். ஆகவே எல்லா பிரச்சனைகளும் வாழ்வில் அனுபவிக்கிறார். ஏழ்மை, வியாதி, துன்பம், கவலை, மரணம் எல்லாம் வருகிறது. நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களிமண்ணிலிருந்து உருவாக்கிய பாத்திரத்தின் மீது தம்முடைய ரத்தத்தை ஊற்றின போது எல்லாம் கிருபையின் பாத்திரங்களாக மாறின. ஒன்று, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமானார். இரண்டாவது, மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இந்த மண்பாண்டத்திலே தமது மகிமையின் ஆவியை வைக்க சித்தமானார். மூன்றாவது, மகிமையின் பிதாவானவர் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்குள்ளே வைக்க சித்தமானார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். முதலாவது, மனிதனுக்கு தேவ பிரசன்னத்தை கொடுக்கிறார். ஒரு ராஜாவை சூழ பாதுகாத்த வீரர்கள் எப்படி சூழ்ந்திருப்பார்களோ அதே போலதான் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்க தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தருகிறார். எப்படி மோசே பக்தன் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, உங்களுடைய சமூகம் என்றால் பிரசன்னம், எனக்கு முன்பாக செல்லவும் வேண்டும், செல்லாமல் போனால் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றார். அப்போது கர்த்தர் வாக்களித்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பயப்படாதீர்கள், தேவ சமூகம் உங்களை நடத்தி செல்லும். இரண்டாவது, மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் மனிதனை படைத்த உடனே 3 காரியங்கள் ஆளுகை கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நடமாடுகிற ஜீவ சந்துக்களையும் சகல மிருக ஜீவன்களையும், இரண்டாவது சமுத்திரத்திலே வாழுகிற எல்லா மீன்களை ஆளுகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதலாவது தன்னை ஆண்டு கொள்ள வேண்டும், இரண்டாவது மற்றவர்களை ஆண்டு கொள்ள அப்பொழுதுதான் நம்மளுக்கு சொல்லி தரப்படும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவீர்கள். மூன்றாவது, மனிதனுக்கு ஆண்டவர் சகலத்தை கீழ்ப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒரு ராஜரீக அபிஷேகம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தால் ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு பாதுபடி ஆக்கி இருக்கிறார். மந்திரவாதி, பில்லி சூனியம், கட்டுக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். இவையெல்லாம் தான் மகிமையின் சிங்காசனத்தை தருகிறவர் என்று நாம் உணர முடியும். இவையெல்லாம் நமக்கு அறிகுறியாக கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை துதித்து மேன்மைப்படுத்துங்கள், முழங்கால் படியிட்டு செபியுங்கள். கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்தையும் மகிமையுள்ள கிரீடத்தையும் கொடுப்பார். அந்த கிரீடம் அது ஜீவ கிரீடம். அதை யாரும் உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் உங்களை அனுதினமும் நடத்துவார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்காரும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள், எல்லா தீமையும் உங்களை விட்டு அகன்றோடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையில இந்த ஊடகத்தின் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறீர்கள். இந்த உழைப்பாளர்கள் தினத்திலே தகப்பனே, அவர்கள் உழைப்பை நீர் எண்ணி பார்க்கிறீர்கள். அதற்கேற்ற உயர்வை நீர் தரப்போகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மே மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருகுவதாக. வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொருவரும் எழுந்து தேவனை துதிப்பார்களாக. பண கஷ்டம், நெருக்கம் எல்லாவற்றையும் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ உயர்த்துவீராக. மகிமையின் சிங்காசனை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. வியாதி படுக்கையில, மரண படுக்கையில அவஸ்தைப்படுகிற ஒவ்வொருவரையும் நீ மீட்டுக் கொள்ளுவதற்காக நன்றி. தேவ மகிமை ஒவ்வொருவரும் நடத்துவீராக, காத்துக் கொள்ளுவீராக. இந்த மாதத்தில பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறேன். திருமண தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, விசேஷமாக இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா இகபர நன்மைகளையும் கொடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்துல அவர்களை வீற்றிருக்கும்படியாய் செய்து செங்கோலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்த போவதற்காக நன்றி. நீர் அப்படியே செய்து முடித்து விட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர் இன்றைக்கும் அந்த மகிமையுள்ள தேவன் தாமே குப்பையிலிருந்து எடுத்த ஒவ்வொருவரையும் ஒரு மண்ணான சரீரத்தை கொடுத்து, மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுத்து, ஒரு வல்லமையை கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி. தேவ பிரசன்னத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுது காப்பீராக, வழி நடத்துவீராக, உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.